துருக்கி விமானங்கள் குவிப்பு. பாகிஸ்தானுக்கு ரகசிய ஆயுதங்கள். உலக நாடுகள் அதிர்ச்சி. அமெரிக்கா ஈரான் போரே இன்னும் ஓய்ந்தபாடில்லை. இதில் இந்த துருக்கி பாகிஸ்தான் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து எந்த நாட்டை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னே தெரியல. இருந்தாலும் போருக்கு முதற்கட்ட நடவடிக்கையாக ட்ரோன்கள் அல்லது வான் பாதுகாப்பு உபகரணங்கள் துருக்கியிலிருந்து பாகிஸ்தானுக்கு கொண்டு செல்லப்பட்ட கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். பாகிஸ்தானின் முக்கிய விமானப்படை தளங்களில் கடந்த 60 மணி நேரமாக துருக்கி நாட்டைச் சேர்ந்த இராணுவ சரக்கு விமானங்கள் அடுத்தடுத்து தரையிறங்கி வருவது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் 19 முதல் 21ஆம் தேதி வரை துருக்கி விமானப்படைக்கு சொந்தமான C-130 ஹெர்குலிஸ் சரக்கு விமானங்கள் துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தொடர்ச்சியாக பயணம் செய்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ராவல்பிண்டிக்கு அருகே உள்ள நூர்கான் விமானப்படை தளம் மற்றும் கராச்சியில் உள்ள மஸ்ரூர் விமானப்படை தளம் ஆகிய 2 இடங்களில் இந்த விமானங்கள் அடுத்தடுத்து தரையிறங்கி பின்னர் மீண்டும் துருக்கிக்கு திரும்பி சென்றதாக சொல்லப்படுது. 3 நாட்களுக்குள்ள இவ்வளவு குறுகிய இடைவெளியில் நடைபெற்ற இந்த தொடர் விமான போக்குவரத்து தான் தற்போது சர்வதேச உளவு அமைப்புகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? பாகிஸ்தான் தற்போது தனது இராணுவ ஆயுத கிடங்கை நவீனப்படுத்துவதிலும் குறிப்பாக ஆளில்லா வான்வழி தாக்குதல்கள் திறனை அதிகரிப்பதிலும் கவனம் செலுத்தி வருது. இந்த நிலையில துருக்கியில் இருந்து வந்துள்ள சரக்கு விமானங்கள் மூலம் அதிநவீன ட்ரோன்கள் மற்றும் அவற்றுக்கான உதிரி பாகங்கள் பாகிஸ்தானுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என உளவு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டும் இல்லை, ட்ரோன் தொழில்நுட்பங்களுடன் சேர்ந்து HQ சீரிஸ் வான பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளும் பாகிஸ்தானுக்கு சென்றிருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானின் வான் எல்லைகளை மேலும் வலுப்படுத்தவும் வான்வழி தற்காப்பு திறனை அதிகரிக்கவும் இந்த உபகரணங்கள் பயன்படுத்தப்படலாம் என கூறப்படுது. துருக்கி தயாரிக்கும் வராக்டர் DB2 ரக போர் ட்ரோன்கள் ஏற்கனவே பாகிஸ்தான் இராணுவத்தோட பயன்பாட்டில் இருக்கிறது. நடுத்தர உயரத்தில் நீண்ட நேரம் பறக்கும் திறன் கொண்ட இந்த ட்ரோன்கள் உக்ரைன் ரஷ்யா போரில் பயன்படுத்தப்பட்டதை தொடர்ந்து உலகளவில் கவனம் பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான் தனது ட்ரோன் படையை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கில் புதிய சரக்குகளை பெற்றிருக்கலாம் எனவும் சொல்லப்படுது. இதற்கிடையே பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனிர் நவீன ஆளில்லா போர் முறைகளை இராணுவத்தில் இணைப்பதற்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தான் கடுமையான பொருளாதார சவால்களை எதிர்கொண்டாலும் ஏற்கனவே உள்ள இருதரப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் துருக்கி உள்ளிட்ட நாடுகளுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பின் அடிப்படையில் இராணுவ கொள்முதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுது. மேலும் எதிரி இலக்குகளை தாக்கக்கூடிய வகையில் பயன்படுத்தப்படும் லயாட்ரங் முனிஷன்ஸ், நீண்ட நேரம் வானில பறந்து கண்காணிக்கும் திறன் கொண்ட நவீன ட்ரோன்கள் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை வாங்குவதிலையும் பாகிஸ்தான் கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தானின் மேற்கு எல்லை பகுதிகளில் துருக்கி தயாரிப்பு ட்ரோன்கள் கண்காணிப்பு மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இப்படி ஆகஸ்ட் 19 முதல் 21 வரை நூர்கான் மற்றும் மஸ்ரூர் விமானப்படை தளங்களில் நடைபெற்ற இந்த தொடர் விமான போக்குவரத்து பாகிஸ்தான் தனது ட்ரோன் மற்றும் வான் பாதுகாப்பு திறன்களை எந்த அளவுக்கு நவீனப்படுத்தி வருகிறது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கு. அதே நேரத்தில் துருக்கி பாகிஸ்தான் இடையேயான இராணுவ ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெற்று வருகிறதா என்ற கேள்வியும் சர்வதேச அளவில் எழுந்திருக்காது. இந்த விமானங்கள் கொண்டு வந்ததாக கூறப்படும் சரக்குகள் உண்மையில் என்ன? பாகிஸ்தானுடைய இராணுவ திறனில் இது எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும்? இந்த கேள்விகளுக்கான முழுமையான பதில்கள் வெளியாகும் வரை துருக்கி பாகிஸ்தான் இடையேயான இந்த அசாதாரண இராணுவ விமான போக்குவரத்து சர்வதேச நாடுகளுடைய கவனத்தை தொடர்ந்து ஈர்க்கும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. ஆக இவனுங்க 2 பேரும் எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் என்பதற்கு ஏற்றார் போல ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு இவர்கள் போடும் பிளான் பற்றி உங்கள் கருத்தை நம் ஜெம் கமெண்டில் பகிரவும். இதுபோன்று உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.